அருட்தந்தை தாமஸ் கவாவின் கற்பியினுடைய 10 உள்ளவர்களே, மிக சிரமப்பட்டு இந்த இடத்திற்கு, இந்த புனிதமான கல்லறையை நோக்கி நீங்கள் வந்ததற்காக நன்றியோடு உங்களை நினைத்து பார்த்து உங்கள் அனைவருக்கும் எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். திண்டிவனம் என்று சொன்னாலே தாமஸ் கவான் டப்பி தான் அவருடைய முதல் நம்முடைய நினைவு கூறுவது. திண்டி என்றால் தாமஸ் கவான் டப்பி. தாமஸ் கவான் டப்பி இல்லை என்றால் இந்த திண்டிவனம் ஒரு வனமாகத்தான் இருந்திருக்கும். ஆனால் வனத்தை சோலைவனமாக மாற்றியவர், கல்வி சோலைவனமாக மாற்றியவர் அருட்தந்தை தாமஸ் கவான். இதில் யாருக்கும் மறுப்பு இருக்காது நினைக்கிறேன். ஆகவே இது பல சிரமங்களுக்கு இடையே இந்த வெயிலிலும் கூட கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உங்கள் உள்ளத்திலே ஒரு எழுச்சி ஏற்பட்டு இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள நீங்கள் வந்திருக்கிறீங்களே, இதுவே ஒரு பாராட்டுக்குரியது. எல்லோராலும் கலந்து கொள்ள ஆசை, உண்மையிலே ஆசை. ஆனாலும் கூட அழைக்கப்பட்டவர்கள் அநேக பேர்கள், ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் ஒரு சிலர் தான். அதே போல் இந்த பள்ளியிலே ஆயிரக்கணக்கான மக்கள் அன்றும் சரி இன்றும் சரி படித்து கொண்டு வாழ்க்கையிலே முன்னேறி இருக்கின்றார்கள். எத்தனை பேர் நம்முடைய இந்த பள்ளியை பற்றி நினைவு கூறுகிறார்கள்? இந்த எத்தனை பேர் ஆயிரக்கணக்கான மாணவர்கள் இந்த புல்வெளியிலே படித்திருக்கின்றார்கள்? எத்தனை பேர் அதை நினைவு கூர்ந்திருக்கிறார்கள்? இன்றைக்கு எத்தனை பேர் தன்னுடைய பழைய இந்த நம்முடைய வளர்ச்சிக்கு ஒரு ஊன்றுகோலாக அடிப்படையாக இருந்தது இந்த உள்விடுதி வாழ்க்கை, இந்த பள்ளி, இந்த உள்விடுதி என்பதை எத்தனை பேர் நினைத்து பார்க்கிறார்கள்? ஆனால் உங்களுடைய அருள் உள்ளத்தினாலே, உங்களுடைய உள்ளத்திலே எழுந்த ஒரு ஆர்வத்தினாலே தந்தை தாமஸ் கவான் கல்லறையில் வந்து நாம் தரிசித்துட்டு போவது ஒரு பெரும் பாக்கியம் என்பதை மனதில் நிறுத்தி நீங்கள் எல்லோரும் இங்கே வந்திருப்பதற்காக வெறுத்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அது மட்டுமல்ல, உண்மையிலேயே அருட்தந்தை தாமஸ் கவான் டப்பி அவர்கள் புனிதர். நான் முதல்ல இந்த 1956 நான் வந்து சேர்ந்தேன் போடியில். அப்போது இந்த போடியில் இந்த படித்த நம்ம ஆசிரியர்கள் இந்த கல்லறையில் வந்து முட்டி போட்டு அப்படியே அந்த டபிசாமி இருக்குன்னா அழுவாங்க. நான் நிறைய தடவை இந்த அதுவும் குறிப்பாக இந்த தியான சமயத்தில் பார்த்தோம்னா இந்த ஒடுக்கம், அந்த காலத்தில் எல்லாரையும் சேர்த்து ஒரே ஒரு 300-400 டீச்சருங்க ஒடுக்கம் வருவாங்க. அப்போ பார்த்தோன்னா காலையில் நான் 6 மணிலேருந்து பார்த்தோம்னா சாயந்தரம் வரைக்கும் அந்த சொற்பொழிவு, அந்த நச்சு, அதாவது அவங்களுக்கு கொடுக்குற மறைவுரை, அந்த அறிவுரைகளை தவிர்த்த மற்ற நேரங்களில் இங்கேயே உட்காந்து ஜெபம் பண்ண சொல்லியிருக்கோம். எனக்கு ரொம்ப